கரண்ட் இல்லையா, நேரம் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல கரண்ட் இருக்கு எடுத்துட்டு போங்க, எவ்வளவு தூரம் தானே நான் ஒயர் போட்டு தரேன் அப்படின்னு ஜங்ஷன் பாக்ஸ் அவர் வாங்கி கொடுத்துருவாரு. விஜய் சார்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, விஜய் சார் வந்து இப்ப கேள்வி கேட்டா உங்களுக்கு கரண்ட் கிடைச்சிருமா? விஜய் சார் கிட்ட கேட்டா கிடைக்குமா? அவருக்கு இருக்கு என்ன சம்பந்தம்? ஆட்சிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா தான் தலையிலேயே மண்ணு வாரி போட்டுக்குது. தமிழக மக்கள் எல்லாம் மாற்றம் நினைச்சு மண்ணு வாரி போட்டுக்கிட்டாங்க இல்ல. நாய் பிஸ்கட் சாப்பிடும், அந்த நாய் பிரியாணி சாப்பிடும், ஒரு சில நாய் வந்து வெஜ் மட்டும் சாப்பிடும். நாம டக்குனு முடிவு எடுக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி மக்களே அது தொடர்பு பேசிட்டு இருக்காரு. என்னன்னா இப்ப இந்த நாய் யாருன்ற கேள்வி மக்களா பொதுமக்களை நீங்க நாயின்னு சொல்றீங்களா? அரசியல்வாதிகளை சொல்றீங்களா? இல்ல அரசியல் விமர்சகர்களை சொல்றீங்களா? தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இருந்தா நம்ம லாரன்ஸ் அண்ணா மாதிரி இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்காருல்ல. அப்படி இல்லைன்னா மகேந்திரன் அண்ணா மாதிரி இருக்கணும். நம்ம மாசம் அதுக்கு மேல சயின்டிபிக்கா இருக்காரு. ஆமா, இப்ப நீயா நானா இப்ப இதுக்கு மட்டும் போட்டி சொல்லல விஜய் சார், ரெண்டே பேர் தான் போட்டி, ரெண்டே பேருக்கு தான் போட்டி. அப்ப இது மாதிரி வந்து இப்ப இவங்க இந்த ரெண்டு பேரும் தான் போட்டிய, யாரு திருச்சி கிழக்குல நிக்க போறது யாரு? நீயா நானா அடிச்சு காட்டுன்ற மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காங்க. ராகவா லாரன்ஸா இல்ல மகேந்திரனா, மாஸ்டர் மகேந்திரனா, குட்டி மகேந்திரனா அப்படின்னு ஒரு பக்கம் சோசியல் மீடியா ஃபுல்லா நீயா நானும் சண்டை போட்டுறாங்க. அப்படி என்ன நடந்தது, எதுக்காக ரெண்டு பேரும் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சாதான் தெரியுது மேட்ரு என்னது. ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் மகேந்திரன் அண்ணா கிட்ட வருவோம். ஆமா, அவர்கிட்ட வருவோம். அவருதான் கொஞ்சம் பலத்த அடி இருக்காருல்ல, நம்ம பலத்தமா அடி வாங்கிட்டாரு போற இடத்துல எல்லாம். ஏதோ ஒரு இடத்துல இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அங்க வந்து கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு தொடர்ந்து மின்தடை ஏற்படுது, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டவருக்கு யாருக்கிட்ட கேட்கணும் தெரியல போல, தெரியாத மாத்தி ஆள் கேட்டிருக்காரு. அவரு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்லக்கூடிய ஆளு, அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவர் என்னன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு பதில சொல்லிட்டாரு. கரண்ட் இல்லையே, எப்படி ஷாக் அடிச்சது? அதான் அவருக்கு அடிச்சது இல்ல, தமிழ்நாடு மக்களுக்கு அடிச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு கரண்டே இல்லைனாலும் ஒயர்ல காலை வச்ச மாதிரி இழுத்துருச்சு. அப்படி ஒரு பதில கொடுத்துருக்காரு. எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இப்படி ஒரு புத்திசாலி பிள்ளைய இத்தனை நாள் பார்க்காம விட்டுட்டுமே, இப்படி ஒரு தாராள மனுஷன் யாரும் தெரியலையே. ஆமா, இப்படி ஒரு கொடை வல்ல 5-10 கேட்டா கொடுப்பேன், 1000-2000 கேட்டா கொடுப்பா, 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட இல்ல. ஆனா அவர் அப்படி சொல்லல, கரண்ட் இல்லையா, நேரம் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல கரண்ட் இருக்கு எடுத்துட்டு போங்க, எவ்வளவு தூரம் தானே நான் ஒயர் போட்டு தரேன் அப்படின்னு ஜங்ஷன் பாக்ஸ் அவர் வாங்கி கொடுத்துருவாரு. எல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணி தந்துருவாரு. என் வீட்டுக்கு கரண்ட் வேணும்னா மகேந்திரன் ஏங்க எங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, உங்க வீட்டுல கரண்ட் இருக்குல்ல, ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு ஒயர் போட்டு சுத்தி எடுத்துக்கோன்னு சொன்னா போதும், நான் எங்க வீட்டுக்கு வந்து பாத்தோம்னா ஆரம்பிச்சுட்டு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பதில் சொல்றாரு. என்ன ரிமோட் சென்சார் வச்சிருப்பாரு ஒருவேளை. என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் இப்ப கரண்ட் இல்லைன்னா நீங்க கேள்வி கேட்டு எதுக்கு பதில் கிடைக்க போறது இல்ல, தீர்வு கிடைக்க போறது இல்ல, நீங்க எதுக்கு சும்மா கேள்வி கேட்டுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறது நிப்பாட்டுங்க. கேள்வி கேட்கறது நிப்பாட்டினாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விடை கிடைச்சிடும், தீர்வு கிடைச்சிடும். நீங்க எதுக்கு கேள்வி இப்ப விஜய் சார்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, விஜய் சார் வந்து இப்ப கேள்வி கேட்டா உங்களுக்கு கரண்ட் கிடைச்சிருமா? விஜய் சார் கிட்ட கேட்டா கிடைக்குமா? அவருக்கு இருக்கு என்ன சம்பந்தம்? ஆட்சிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அப்படி சொல்லுவாரு. அவருக்கு ஆதரவு தான் பேசுறாரு. ஆதரவு கொடுக்கிற பேர்ல வந்து தாவேக்காரத்துக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆமா, இப்ப விஜய் அவர்களுக்கு கேட்டா தீர்வு கிடைச்சிருமானா அவர் சப்போர்ட் பண்ணியே பேசுறாங்க. உண்மை அதுதான், உண்மை. தீர்வு கிடைக்கல, ஏன்னா அவர் பதிலும் பேச மாட்டாரு. அதனால நீங்க எதுக்கு விஜய் சார் கேட்கறீங்க, நீங்க கேள்வி கேட்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் தேவைப்பட்டா சோலார் யூஸ் பண்ணுங்க. ஆமா, அவர் யூஸ் பண்ணிருக்காராம்ல, சின்ன வயசுல அந்த 2 ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டாருன்னா லைட் எரியுமாமே. சோலார் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எங்க வீட்டுல நான் சோலார் தான் யூஸ் பண்றேன், வாங்க எடுத்துக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பஸ் அவர் வீட்டுல சோலார் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, அவர் வீட்டுல இங்க இருக்கிற அறிவாளிகள்லாம் சோலார் பேனலை யூஸ் பண்ண தெரியாம தான் இவங்க யூஸ் பண்ணல. அந்த அறிவாளிகளுக்கு எல்லாம் வந்து அந்த சகாரா பாலைவனங்கள், இந்த மாதிரியான தார் பாலைவனங்கள் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் முழுக்க, ஏன்னா அங்க வெயில் தான் இருக்கும், எந்த நேரமும் வெயில் தான், மழையெல்லாம் ரொம்ப ரேரா தான் பெய்யும். அப்ப அங்க முழுக்க வந்து இத அந்த பாலைவனங்கள்ல சோலார் பேனல் வச்சுட்டாங்க அப்படின்னா உலகத்துக்கு கரண்ட் கொடுக்கலாமே. கண்டிப்பா கொடுத்துடலாம். இவர் இப்படி பதில் சொன்னது யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதில சொல்றாரா, தமிழ்நாடு மக்கள் எல்லாம் போட்டு அவர் அடி அடிச்சுக்கிறாங்க. பதில் சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாவே கரண்ட் இல்ல, கரண்ட் நைட்டு பகலும் சண்டை போட்டுறாங்க, அங்கங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பதில சொன்னது எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. வீக்கெண்ட் வேறையா, நேற்று போட்டு அந்த அடி அடிச்சுட்டாங்க, போட்டு போலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேள்வி கேட்க வேணான்றாரு. இப்போ ஒரு குழந்தை இருக்கான், ஸ்கூல்ல ஒரு பையன்
தனியா இருக்கான். அவன் வந்து சரியா மார்க் எடுக்கல, நல்லா படிக்கக்கூடிய பையன் தான், மார்க் எடுக்கல. டீச்சர் அவனை பார்த்து தம்பி என்னப்பா மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்க கூடாது. அவன் உடனே என்ன தெரியுமா சொல்லுவான், அப்படி கேட்டீங்கன்னா உடனே என்ன சொல்லுவான், டீச்சர் என்ன டீச்சர் கேள்வி கேக்குறீங்க, கேள்வி கேட்டீங்க அப்படின்னா என் மார்க் வந்துருமா? எப்படி வரும்? நீங்க கேள்வி கேட்காம தான் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் போயிருவேன், நீங்க கேள்வி கேட்டா நான் இப்ப பார்டர் பாஸ் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பான ஒரு தகவல். அப்ப கேள்வியே கேட்காதீங்க. கரண்ட் வரலையா, கேள்வி வேண்டாம். கரண்ட் தண்ணி வரலையா, கேள்வி வேண்டாம். மக்களுக்கு பிரச்சனை இருக்குதா, கேள்வி வேண்டாம். பாலியல் வன்கொடுமை நடக்குதா, எதுக்குமே கேள்வி, எதுக்குமே கேட்காதீங்கயா. தெரிய சொல்றாரு, நீங்க எதுக்கு இப்படி கேள்வி கேட்டுக்கிறீங்க, ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கறீங்க பதில் சொல்றீங்க. அதுவும் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கேட்டதுக்கு பயங்கர இன்டெலிஜென்டா ஒரு பதில். என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 மாசத்துல வந்து அவரு பதில் சொல்லிட்டாரு, இப்ப நான் திட்டங்கள் பண்ணிருக்கேன்னு சொல்றதை விட ஒரு 6 மாசம் அமைதியா இருங்க, கிடப்போம் 6 மாசம் கிடப்போம், அதுக்கப்புறம் 6 மாசம் பாருங்க நான் என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லட்டுமே. இந்த மனுஷன் எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பிரஸ் மீட் கொடுப்பாருன்னு இவர் நம்புறாரு. இவர் நம்புறத பார்த்தா வந்து அங்க இருக்கிற அமைச்சர்களே தோத்து போடுவாங்க போல. ஆஹா, நம்மளோட அதிகமா இவர் பேசுறாரு போல. கொடுத்த காசுக்கு மேல கூறாடா கொய்யான்ற மாதிரி. இவர் எங்க வந்தாரு, எதுக்கு திடீர்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்து மாட்டாருதான் தெரியல. என்னன்னா தலையா, இப்போ அவருக்கு சரியா படங்கள் எதுவும் சரியான படங்கள் அமையல. 10-15 படம் வச்சிருக்கோம், 150 படம் வச்சிருக்காரா. அந்த படம் எல்லாம் ரீச் ஆகணும்னா என்ன பண்ணணும், மக்கள் தெரியணும். பேசாம இருந்தா படம் ரீச் ஆயிடும், பேசாம இருந்தா ரீச் ஆயிடும். இப்ப நல்ல படத்தை கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா தான் தலையிலேயே மண்ணு வாரி போட்டுக்குது. தமிழக மக்கள் எல்லாம் மாற்றம் நினைச்சு மண்ணு வாரி போட்டுக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரியே இப்போ அவரு நம்ம மகேந்திரன் அவர்கள் படத்தை எல்லாத்தையும் ரீச் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வேலை பாக்குறாரோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. கமெண்ட்ல கேக்குறாங்க, எப்பா அறிவு ஜீவி சோலார் பேனல் முடியும்னா பண்ணிருக்க மாட்டாங்களா சார், எங்கேயா இருந்தீங்க உங்களதான் தேட்டுக்கிற மாதிரி அப்படின்னு. சரி, இவர் தான் எப்படின்னு நம்ம லாரன்ஸ் ஒருத்தன் கூட, நீங்க சென்னையில இருக்கீங்க, நான் கன்னியாகுமரியில இருக்கிறேன், எங்க வீட்டுக்கு கரண்ட் போகுது, கரண்ட் போறதுக்கு எப்படி வந்து கமெண்ட்ல கேட்பாங்க. எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா கேட்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆந்திரா கேரளா எல்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க. மின் நிலையங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இங்கதான் இப்படி இருக்கு, இவர்தான் இப்படி இருக்காரு, அப்படியே அந்த பக்கம் போனா நம்ம லாரன்ஸ் அண்ணாங்கல்ல, அவரு கொடைவல்லாச்சு நல்ல மனிதராச்சு. பட் ஆனா இவர் வந்து அவருக்கு அரசியல் வந்து ஒரு ஆசை வந்துருச்சு போல. அது ஆசை யாரை விட்டது? சரி, ஓகே, நீ வர கிடையாது. அவர் ரஜினி அவர்கள் வரும்போதே அவருக்கு ஆசை வீடியோ சொல்லியிருந்தாருல. சரி, ஓகே, இப்ப வந்து எல்லாரும் அவருக்கு மக்கள் கிட்ட கேட்டிருந்தால, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுன்ற மாதிரி நீ வந்து நீ உங்களோட கருத்து சொல்லுங்க, நான் வரேன்னு சொன்னார்ல. ஆமா, அதுபடி வந்து இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட ஆதரவாளர் மக்கள் எல்லாம் போயிட்டு, சரி சார் வாங்க வந்து பாக்கலாம், நீங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க போல. இவர் வந்து குஷியாயிட்டா, மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க, இந்த டைம் நம்ம மிஸ் பண்ண கூடாது, எப்படியா போறோம் நாம ஒரு மினிஸ்டர் ஆகிறோம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காரு. உடனே நீங்க நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, என்னன்னு சார் இந்த மாதிரி என்ன சார் ஆச்சு, உங்களோட முடிவு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டது. அப்ப அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, பாருங்க நான் வந்து இது மாதிரி வரதா வேண்டாம்னு மக்களுக்கு கேட்டுதான், மக்கள் எல்லாரும் எனக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் வரதான் முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனா அதிகாரப்பூர்வம் இப்ப சொல்ல போறதில்ல, எல்லாத்தையும் ஒரு முறைப்படிதான் சொல்லணும். அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு பண்ணி நான் அரசியலுக்கு வர்றது உறுதி அந்த மாதிரி அந்த ஸ்டைல சொல்லணும்ல, ஏன்னா தலைவரோட ரசிகர் இல்லையா, அந்த ஸ்டைல சொல்லுவார் இல்லையா, அதனால அப்ப அது ஒரு கால நேரம் எடுத்துக்கும். அப்ப நான் வந்து எல்லாரும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா, இப்ப இருக்கிற இந்த அரசியல் நிலைப்பாடு எப்படி, நீங்க யார் கூட நிக்க போறீங்க, அண்ணாமலை கூட நிக்க போறீங்களா, தாவேக கூட நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, முதல்ல நான் அனௌன்ஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நான் யாரு கூட நிக்கிறேன்றத சொல்றேன் சொல்லியிருக்காரு. இடையில இந்த தாவேக ஆட்சி எப்படி போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு. அதை கேட்டோன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, அந்த எக்ஸாம்பிள் நீயே சொல்லு. அந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு புது வீட்டுக்கு போறோம், அந்த புது வீட்டுக்கு போன உடனே பழுப்பு திறந்து பார்த்தா தண்ணி வருமா, வராது. வருதா இல்லையான்னு போனாதானே தெரியும். தண்ணி மோட்டர் போட்டு மாட்டாங்க, 1 மாசமா திறந்து பாக்குறாங்க, தண்ணி வருதா இல்லையான்னு ஒண்ணு தெரியல. திறக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது போல, துரு பிடிச்சிருக்குமோ என்னவோ தெரியல. பிளாஸ்டிக் பழுப்பு தான், பிளாஸ்டிக் திருப்புறது தான் அது, ஆனா துரு பிடிச்சிருக்கு போல, அதுவும் கஷ்டம் தான். திமுக சரியா இருக்கும். சரி, இப்படி இருக்குது. சரி, மத்த வீடு இல்ல, புது வீடு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா நீங்க எடுத்த உடனே எங்கிட்ட இந்த வீடு எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்ப அது வரைக்கும் சொன்னாரு என்னன்னா, இப்ப 6 மாசம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு நாய் இருக்குது, தெருல நாய் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பிஸ்கெட் போடுறோம் அப்படின்னா, அதுக்கு பிடிக்கலன்னா அது சாப்பிடாது. அப்ப அதுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி செஞ்சு போட்டீங்கன்னா கடை நான் சாப்பிடுவோம். ஒவ்வொரு நாய்க்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு நாய்க்கு ஒரு நாய் பிஸ்கெட் சாப்பிடும், அந்த நாய் பிரியாணி சாப்பிடும், ஒரு சில நாய் வந்து வெஜ் மட்டும் சாப்பிடும். நாம டக்குனு ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல, அப்படின்ற மாதிரி மக்களே அது தொடர்பு பேசிட்டு. என்னன்னா இப்ப இந்த நாய் யாருன்ற கேள்வி இருக்குல்ல, நாயோட நாய்க்கு பிடிக்கும் சொல்றீங்க. இப்ப இந்த ஆட்சியை வந்து இப்ப பிஸ்கெட் போடுறவங்க எல்லாம் சொல்றீங்க, பிஸ்கெட் போடுறவனாவோ பிரியாணி போடுறவனாவோ சொல்றீங்க. அப்ப இந்த நாய் யாரு?
கொஸ்டின் மார்க் தானே வருது. இப்ப மக்களா பொதுமக்களை நீங்க நாயின்னு சொல்றீங்களா, அரசியல்வாதிகளை சொல்றீங்களா, இல்ல அரசியல் விமர்சகர்களை சொல்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. கண்டிப்பா. ஆனா இவர்கிட்ட இப்படி ஒரு பதில் யாரும் எதிர்பார்க்கலாம். யாருமே எதிர்பார்க்கல. நல்ல மனிதராச்சே, இவர் இப்படி பேச மாட்டாரே அப்படின்னு பார்த்தா இந்த அரசியல் வந்தது உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்வாங்கல்ல, அந்த மாதிரிதான். அந்த மாதிரிதான் இவர் இப்படி சொன்னது எல்லாருமே சேர்க்க சரியில்லை. இவர் இப்படி சொன்னதையுமே எல்லாருமே அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் அவர் வாங்க வெல்கம் பண்ணுவாங்களா, இன்னும் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு மாதிரி அவர் யாரும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு பதில் சொல்லுவாரு. நாளை பின்ன எப்பா எங்க தெருவுல வந்து அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராவா லாரன்ஸ் அவர்கள் எம்எல்ஏவா இருக்காரு, அவர் வாசல்ல போய் நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மக்களை இவர் எப்படி பாப்பாரு? அதான் ஏன் இப்படி பண்ண சொன்னா எல்லாருமே மக்களை அதே நாய் தெருநாய் மாதிரி பாப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு ஹைலைட்னா அவர் வீட்லயே வந்து வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு அமைச்சர் அப்படின்னு ஒரு போட்டோ போட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுட்டாங்க. வரதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து இதுதான் அமைச்சராக போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டாரு. அழகா அமைச்சரவை விரிவாக்கத்துல இவங்க எல்லாம் போறன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு அழகா வச்சுட்டாரு.